கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனைக்கு தொடர்ச்சியாக இந்த வாரத்துக்குண்டான அந்த செய்திக்குண்டான காரியங்களை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அடியேனுக்கு கொடுத்த அந்த வார்த்தையானது நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 22 அதனுடைய 20வது வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தாமே அடியேனுக்கு கட்டளையிட்டிருந்ததால் நீதிமொழிகள் அதனுடைய 22வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் ஒரு காரியம் யதார்த்தத்தை நான் தெரிவிக்கும் நீ உன்னை சத்திய வார்த்தைகளை நற்மொழியாக சொல்லி முடிக்கும். தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வார்த்தையானது தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதாவது உங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு. இதுவரைக்கும் அநேக விதமான காரியங்கள் கூட செய்திகள் நாம பார்த்திருக்கிறோம். அந்த செய்திகள் அடிப்படையில தேவன் உங்களை குறித்து ஒரு ஆசை வைத்திருக்கிறார். உங்க மேல இருக்கக்கூடிய அந்த பாசம், இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது நான் அதை தான் சிந்திச்சேன். ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் தம்முடைய இருதயத்தை திறந்து அவர் என்ன உங்க மேல ஆசைப்படுறாரோ அந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கா, சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கு உன்னை வந்து சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்ல அப்படின்னாக்கா, நீ வேதத்துல நல்ல தேறினவனாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. வேதத்துல நல்ல தேறினவனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க நல்ல பலப்பட்டு இருக்கணும்னு கர்த்தர். உங்களுக்கு யார் எதை கேட்டாலும் அந்த காரியத்துக்கு சரியான முழு உத்தரவு, சத்திய வார்த்தைகளுடைய காரியங்களை நீங்க பலத்தோடு கூட, ஆவியானவருடைய பலத்தோடு கூட சொல்லணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இது அவருடைய இருதயத்தின் ஆசையா இருக்கு. பெத்தவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? பிள்ளைகள். பெத்தவங்களோட ஆசை என்னவா இருக்கும்? இப்ப பிள்ளைகள் பிறந்து வளரும் போது அவங்க ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது பெத்தவங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும். அந்த கனவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அவங்களுடைய எல்லா கனவுகளுக்குடைய அஸ்திபாரம் என்னது? பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய அளவு. இது காமன் கான்செப்ட். இதுதான் அவங்க இருதயத்தை பொதுவான நிலைமையில சந்தோஷப்படுங்க. நாளைக்கு எனக்குள்ள யாருக்கிட்டையும் எங்க போய் நிற்க கூடாது, கையேந்தி நிற்கிறவங்க. இது பெத்தவங்களுடைய எல்லா பெத்தவங்களுடைய காமன் கான்செப்ட். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது பல விதமான, அதுக்கப்புறம் பைபாஸ் ஆகி ஒவ்வொரு டைவர்ட் ஆகி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைன் அது வருது. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் பிறக்கும் பொழுது கடவுளுடைய பொதுவான எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு தெரியுங்களா? என் பிள்ளை எனக்குள்ள ஞானமாகிய பாலை குடித்து அவன் புஷ்டியாகி அவன் நல்ல வெற்றி சிறந்து வரும். சாத்தான எதன் மூலமாக நம்ம எதிர்கொள்ள முடியும்? கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை எதிர்க்கிறதுக்கு நம்மளால தெரியும். இது பிசிக்கலா நமக்கு அப்பியரன்ஸ் ஆயிருக்கு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதை எப்படி நாம இது பண்ணாங்க, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கடைசி எதுவும் முடியலன்னா கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு போய் ஒரு மனிதனை நம்ம ஜெயிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. சாத்தான எதிர்க்கிறதுக்கு இந்த பூமியினுடைய வழிகள் எதுவுமே இல்லை. நம்மளுடைய புத்தியினாலே அதை செய்ய முடியாது. அப்ப ஒரே ஒரு காரியத்தை குறித்துதான் நம்ம செய்ய முடியும். என்ன? சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை குறித்து அதை நீங்க பலத்தோடு கூட அவனை எதிர்கொள்ளணும். வேற எதுலையுமே நீங்க அவனை தோற்கடிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் எதன் மூலமா அவரை தோற்கடித்தாங்க? சிலுவை, தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தோற்கடிச்சார். எப்படி? ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இதையெல்லாம் அவர் எடுத்து வச்சதுதான். அவர் இப்ப சட்டம் போட்டாங்கன்னா அந்த சட்டத்தை சீர்திருக்கிறது, மறுத்திருக்கிறது, அதே மாதிரி சட்டத்தை வேணான்னு சொல்றது கூட ஒரு அரசாங்கத்துக்கு அதிகாரம் உண்டு. பொதுவான இந்த இடத்துக்கு பார்க்கும் பொழுது இங்க சத்திய வார்த்தைகள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க பலப்பட்டவர்களாக இருக்கணும். அவனை நீங்க எதிர்க்கிறது இதன் மூலமாக மட்டும்தான் எதிர்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில வெற்றி சிறந்தது எதுல அப்படின்னாக்கா, அவர் எழுதின சட்டத்துக்கு முதல் அவரை கீழ்ப்படைஞ்சு அவர் தன்னை வழியாக ஒப்பு கொடுத்ததுனால தமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை என்னாம சிலுவையை சகிச்சதுனால நாம பிறந்தோம். இல்லைன்னா நம்ம இந்த மறுபிறப்புங்கிறதே பூமியில கிடையாது. மறுபிறப்புங்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு அப்புறம் கிடைச்ச மிகப்பெரிதான பாக்கியம். யோவான் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை குறிச்சு யோவான் தண்ணீர் நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஆனா எனக்கு பின் வருவோரோ அவர் என்னன்னு காட்டிலும் ரொம்ப வளமையுள்ளவரா இருக்கிறாரு. அவருடைய பாதரட்சையின் வாரை அழுக்கிறதற்கு எனக்கு தகுதி இல்லை. அப்ப எசீனியர்கள் சொல்லப்படக்கூடியவங்க நினைக்கிறாங்க. சரியா கரெக்டா எனக்கு வரல.
அப்ப வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட்ட ஜனங்களா இருந்தாங்க. யோவான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர். இவங்களாம் எப்படி வாழ்வாங்கன்னாக்கா, இந்த உலகத்தினுடைய பாவங்கள் இருந்து தங்களை விடுதலை பண்ணிக்கிறதுக்காக புகையில போய் வாழ்வாங்க. சாமியார் வாழ்க்கை சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு முற்றும் திறந்த முனிவராக இமயமலைக்கு போய் நம்ம உட்கார்றதுன்னா என்னன்னாக்கா பயம். என்ன பயம்? ஏன்னா நான் இங்க இருந்து கெட்டு போயிடுவேன், இங்க இருந்து நான் தப்பு செஞ்சிருவேன். ஆனா துறவரம் என்பது கடவுள் சொல்லக்கூடிய காரியம் இல்லறத்துலதான் நல்லறத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஒருத்தனால ஃபேமிலியை வின் பண்ண முடியல அப்படின்னாக்கா அவன் கடவுளுக்கே ஆகாதம் பண்ணாரு. உங்க போராட்டம் எங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஃபேமிலியில தான். உங்களுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே இருக்காது. குடும்பம் அப்படிங்கிறது பல நபர்களால நிறைவுபட்டிருந்தாலும் இரு மனங்கள் ஒன்று சேர்ந்து திருமணத்துல அந்த இரு மனங்கள் ஒரு மனம் ஆகல அப்படின்னா காலத்துக்கு பஞ்சாயத்து செட்டே ஆகல. அதுக்கப்புறம் பிள்ளைகள் அவங்களுக்கு விரும்பின மாதிரியே எல்லாம் பிள்ளைங்க அமைஞ்சிருச்சுன்னா அது அவங்களுக்கு ஆசைப்பாங்க. ஒருவேளை அமையல, எங்கேயும் முட்டிக்குது மோதிக்குதுன்னு இருந்துருக்குன்னா இந்த ஃபேமிலியை நீங்க கரெக்டா கொண்டு வரணும். குடும்ப தலைவன் அவனுக்கு உண்டான பொறுப்போடு கூட, குடும்ப தலைவி அந்த மனசுக்கு உண்டான பொறுப்போடு கூட, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்படிந்தவர்களா இந்த ஃபேமிலியில சக்சஸ்ஃபுல்லா ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவனை நம்பி கடவுள் எந்த வேலையும் கொடுக்கும். ஏன்னா இது எதுவுமே அவனால முடியாது. அப்ப இதை நீ சக்சஸ் பண்ணிட்டே அப்படின்னாக்கா கர்த்தர் சபையே கொடுக்க. ஏன்னா சபையில எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், பொறாமை, வாக்குவாதம், ஆகாதது, ஆனது, பல நிலைமைகள்ல அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும்னா குடும்பத்தை முதல்ல ஜெயிக்கணும். இதையெல்லாம் எங்க ஜெயிக்க முடியும்? சத்திய வார்த்தைகளில் யதார்த்தம். அவருக்கு வந்து நம்மளை ஞானிகளாக்குற. இப்ப பைபிள் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம். வேதத்தை வாசிக்கிறது இது பொதுவான நம்ம சொல்றோம். காலையில எந்திரிச்சோன்னு நம்ம பல நேரம் செய்திகள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். காலையில எந்திரிச்சோன்னா முதல்ல யார்கிட்ட பேசணும்? கடவுள்கிட்ட பேசணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, எந்திரிச்சோம் ஜபம். சிம்பிளா எந்திரிச்சோம் ஜபம் பேச போறோம். ஏன்னா உசுரோட எந்திரிச்சிட்டோமே. நைட்டு படுக்க போனவங்க பாதி பேர் நம்ம என்னதான் நம்ம ஸ்தோத்திரத்துல அதெல்லாம் சொன்னாலும் நெஞ்சங்காது. அடுத்த நாள் நீங்க மூச்சு விடுறீங்க எல்லாம் எந்திரிச்சு மூச்சு விடுறதுக்கு அவர் அனுமதி. அப்ப காலையில எந்திரிச்சோன்னே நம்ம ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஜீவனை கொடுத்துருக்கீங்க, ஸ்தோத்திரம். இந்த நாளினுடைய காரியங்களை பூரண சமாதானத்தோடு கூட எனக்கு பார்க்கணும். இதுதானே முக்கியம். நீங்க சம்பாதிக்கிறது முக்கியம். பூரண சமாதானத்தோட என்ன பண்ணணும்? இந்த நாள் கடந்து போகணும்னா அதுக்கு அவங்களுடைய அனுகிரகம். இல்லைன்னா போட்டி, பொறாமை, பஞ்சாயத்து, பிரச்சனை, நிம்மதி இல்லாது, ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், இதெல்லாம் வந்து உலகத்துல மன அழுத்தம் அதிகமாகும். இது எல்லாத்துல இருந்தும் உங்களை பார்க்கணும் அப்படின்னாக்கா, அதாவது நம்மளை வந்து ஒருத்தன் பார்க்கும் பொழுதே இப்ப நம்மள மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்குடைய அடையாளம் சொல்லணும்னா பூர்ண சமாதானம் உங்களை ஆளுகை செய்யணும். அந்த ஆளுகை செய்கிறது எப்படின்னா கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வது. அப்படி எப்படி ஆளுகை செய்வாருன்னா பைபிள் மூலமா தான் ஆளுகை செய்வார், சத்தியத்தின் மூலமா தான் ஆளுகை செய்வார். முதல்ல என்ன பண்றோம்? வேதத்தை படிக்கிறது. படிக்கிறதுல என்ன? தாமனா எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வாசிச்சு முடிக்கணும். இந்த தொடர் வேத வாசிப்பு என்னவா மாறும் அப்படின்னா அனுதின வாசிப்பு, அனுதின தியானமா மாறும். தியானம் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு சத்தியத்தையும் ஆழமாக நீங்க ஒவ்வொரு சத்தியத்தையும் ஆழமா நீங்க உணரணும். இப்ப நீங்க தியானிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு சாதாரணமா பைபிள் ஒரு 2 அதிகாரம் படிப்போமா? 2 அதிகாரம் 3 அதிகாரம், இன்னும் கொஞ்சம் அதிகம் படிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால ஒரு 4% அதனால தியானம் அப்படின்னா என்னன்னா வசனம் பெரிய பொக்கிஷம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரெஸ்ஸரோட பெரிய விஷயம் தான் ஒரு வசனம். அப்ப அந்த வசனத்தை என்னன்னா பொக்கிஷங்கிறது என்னன்னா தோண்ட தோண்ட வருங்க. அது அமுது மாதிரி தோண்ட தோண்ட கிடைச்சிட்டே இருக்கும். உங்களால அந்த 2 வசனத்தை தாண்டியே போக முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். காரணம் என்னன்னா அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். அது பாஸ்ட், அதே நேரத்துக்கு அது இந்த காலத்துல தொடரக்கூடிய ஒரு கண்டினியூஸ். அதை என்ன டென்ஷன் சொல்லுவோம்? அது முடிஞ்சு போச்சு. அவர் நீங்க ரசிக்கப்பட்டவங்க ஆசீர்வதிச்சுட்டாரு, அது பாஸ்ட்ல வந்துச்சு. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கும் பொழுது இப்பயும் அது கண்டினியூஸ் ஆகுது. நான் ஒருவேளை பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கலாம், அவ்வளவு ரொம்ப பெர்ஃபெக்ட் கிராமர் எனக்கு மறந்து போச்சுங்க. ஃபீல்ட விட்டு வெளியில வரவும்
அதை எப்படி ஒரு டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அவரால் கரெக்டா முடிச்சு அந்த மாதிரி நம்ம அந்த ஃபீல்ட் அவுட் பண்றது நிறைய மறந்துச்சு. சரி பரவாயில்ல. இப்ப அது என்னாச்சு அப்படின்னாக்கா நமக்கு அது இந்த காலத்துல இப்போ உங்க பேர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாயோ $1 மில்லியன் போட்டுட்டா இருக்கிறது. அதை எடுத்து அதை வந்து செலவு பண்ண வேண்டியது யாரும் கடைசி வரைக்கும் அந்த குழந்தை கண்ணிலேயே பார்த்துட்டு இருந்தா அதை அனுபவிக்கிறதுக்கு தான் ஒருத்தர் வேற பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க சொத்து சேர்த்து வைக்கிறது. எதுக்கு சேர்த்து வைக்கிறோம்? நம்ம பிள்ளைங்க நல்லா அதை அனுபவிச்சு சந்தோஷமா ஏற்படும் காடு தோட்டம் சொத்து சுகம் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது பிள்ளைங்க கஷ்டப்படாம அனுபவிக்கிறது. ஒருத்தர் கஞ்சா அதை அனுபவிக்கவே இல்லை. ஒரு தாராள கொடுத்தாரு, எல்லார்கிட்டையும் தான் கொடுத்தாரு. அதை விருத்தி பண்ணணும்னு இருக்கான், மண்ணுல போட்டு புதைச்சி வச்சவனா இருக்கான், அவன் வரும்போது கரெக்டா அதை புதைச்சி வச்சதை எடுத்து கொடுத்தவனா இருக்கான். விருத்தி பண்ணணும்னு என்ன பண்ண அவர் இருதயம் வந்து அப்ப உங்ககிட்ட வந்து பைபிள கொடுத்தாச்சு, பரிபூரணத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டு அதை எடுத்து சுதந்திரிச்சு அந்த சந்தோஷத்தை கிறிஸ்துவனுடைய மகிமையை என்னுடைய இறைப்பாதலுக்குள்ளாக பிரவேசிங்கிறது நித்திய இறைப்பாதலுக்குள்ள நம்ம வரோம். இப்ப என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசிங்கிறது அதெல்லாம் சொல்லுது. அந்த சந்தோஷங்கிறது என்னன்னா வேதாகமத்தினுடைய அந்த சத்தியத்தினுடைய பொக்கிஷங்களை அனுபவிக்கக்கூடியது. அது பூரண சமாதம். அப்ப அனுதின தியானமா மாறும். அனுதின தியானமா மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அடுத்தது அது உங்களுடைய வாழ்க்கையும் சத்தியம் வாழ்க்கையா மாறுது. சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையா. அதுக்கப்புறம் நீங்க சத்தியமும் நீங்களே சத்தியம். நீங்க வாயை திறந்த வசனம் தான் வரும். என் உள்ள படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணப்ப எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. என் உள்ள ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருது. ப்ளஸ் 2 எழுதினா பாப்பா 10th எழுதினா தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் பண்றாங்க. மிஸ் இல்லாத என் வீட்டுக்காரையும் கையில வைக்க முடியாது. இதான் ப்ராக்டிக்கல். என் பிள்ளை உள்ள படிச்சு நல்லா வந்திருக்கிறான், எவ்வளவு கண் உனக்கு என்ன அதுதாங்க பெத்த தாய் தகப்பனுக்கு பிள்ளைங்க செய்யற ஒரு மறு உபகாரம். ஆசைப்பட்டு படிக்க வைக்கிறோம். பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கு தான் படிக்க வைக்கிறோம். அப்ப பிள்ளைங்க படிக்கணும், இது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில ஒண்ணு. அதே மாதிரி வேத சத்தியத்தை உங்ககிட்ட அப்ப நீங்க அதை என்ன பண்ணணும்? ரசிக்கணும், தியானிக்கணும், அதுக்கப்புறம் வாழணும், அதுக்கப்புறம் அதுவாகவே நீங்க மாறணும். என்னை போல நீங்க எப்படி இருக்கணும்? மாறணும்னு கர்த்தர் சொல்றாரு. என்னை போலன்னா இயேசு கிறிஸ்துவை போல மாறணும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப அவரை போல மாறக்கூடிய போது என்ன நடந்துச்சு? உங்களுடைய குணாதிசயங்களை மாற்ற. சங்கீதம் 1-2 வாசிக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீ பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாய் பாருங்கள். இங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் எங்கிட்ட வந்து ரசனம். நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் யாரு? அவருடைய வேதத்தில் கற்று தேர்ந்தவன் தான். இரவு பகல் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் அப்படின்னாக்கா சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையாகவே வாழக்கூடிய மனிதன் அர்த்தம். 24 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கிறதால அதனுடைய அர்த்தம் நேரடியாக அதனுடைய தன்னுடைய வாழ்க்கையில சத்தியத்தை உட்கொண்டு சத்தியத்துக்கு மூணும் ஆதாரமும் சுற்றியுமாக சத்தியமாகவே வாழக்கூடிய மனிதன் தான் அந்த சொல்லப்பட்டது. அவன் எப்படி அப்படி வாழ முடியும்னா நாம சொன்ன படிநிலைகள். முதலாவது பைபிள் என்ன பண்ணோம்? படிக்கணும். 2வது பைபிள தியானிக்கணும். அடுத்தது பைபிள அந்த சத்தியத்தின்படி வாழணும். அந்த வாழ்க்கை நாளடைவில் உங்களை இது கொண்டு போவோம், சத்தியமாகவே நிறுத்திடும் உங்களை அந்த அளவுக்கு நிறுத்திடும். அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு நீங்க பார்க்கும்போது அப்ப இரவும் பகலும் தியானமா இருக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்? நீங்க அவராகவே வாழணும். உங்களை பார்க்கும்போது அதெல்லாம் வேற ஒண்ணு. ஏங்க அவங்க யாரு? என்ன அர்த்தம்? அவன் எங்க ஏரியாவில் போலீஸ் வரும். நம்ம பேச்சுல உண்மை இருக்கணும் வந்து யாரும் நம்புறாங்க. அவர் போய் சொல்லுவாங்க. இதுதான் சத்தியத்தை உட்கொண்டு வாழ்க்கையா வாழக்கூடிய படிநிலைகளுடைய கடைசி. இப்ப இரவும் பகலும் வேதத்தின்படி நீங்க தியானிச்சு வாழும் பொழுது இப்ப நீங்க படிக்கிற நேரத்துல படிக்கிறீங்க. காலையில உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், அந்த டைமுக்கு தான் பைபிளும் படிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்முடைய 4 கடமைகள் இருக்கு.
அப்ப அந்த கடமைகளை நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்து நம்ம செய்யணும். நம்ம சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், பிள்ளைகளை ஆளாக்கணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும். எத்தனையோ கடமைகள் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பெத்தவங்களா இருக்கு. பிள்ளைகளுக்கு அவங்க ஸ்கூல் போகணும், அந்த என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிக்கணும், அவங்க எக்ஸாம்ஸ்க்கு இது பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட லைஃப் கூட நம்ம வரோம். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஃப்ரீயா இருக்கக்கூடிய சில நேரங்கள் இருக்கும். அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா சிந்திக்கணும். வேதத்தை குறிச்சதான காரியங்கள், தேவனை குறித்ததான காரியங்களை குறிச்சு நம்ம அதிகமா நம்ம தனியா உட்கார்ந்து இருக்கும்போது கிடைக்கக்கூடிய நல்வாய்ப்பு நம்ம சிந்திக்கணும். இன்னொன்னு தெரியுங்களா, இங்கிலீஷ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது இந்த பிசாசோட உதவம் எம்டி பிரெயின், எம்டி பிரெயின் எம்டி மைண்ட் இஸ் த கோடவுன் ஆஃப் த சாத்தான் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அதாவது எதுவுமே இல்லாம ஒரு ஹார்ட்டோ ஒரு பிரெயினோ சும்மா இருந்ததுன்னா அது வந்து குடம். ஒரு குடம்ங்கிறது என்னன்னா, இருக்கிற பழசங்கட்டெல்லாம் போட்டு வைக்கிறது, நிறைய சரக்கு சேர்த்து வைக்கிறது. அந்த மாதிரி பிசாசு என்ன பண்ணுவானா, எல்லா அசுத்தத்தையும் இருக்கணும் உட்கார தனியா இருக்கும். ரொம்ப சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சிந்திக்கிறாங்க, நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல எதுவும் ஆகாதோ அதை சிந்திக்கும். அப்ப தனியா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, இவங்க இருதயம் விரும்பக்கூடிய காரியங்களை வச்சு நம்ம சிந்திக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணணும்னா, தேவனுடைய நீங்க சிந்திச்ச, நீங்க வாசித்த, நீங்க தியானித்த வேத சத்தியங்களை குறித்து சிந்திக்கலாம். இல்லைன்னா இது ஏன் இப்படி சொல்லி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஒரு ஆராய்ச்சியிலையாவது நீங்க ஈடுபடணும். இப்படியாக நீங்க இருக்கும்போது அது உங்களுக்கு பின்னாட்கள் அது பிரயோஜனமா இருக்கு. எங்க பிரயோஜனமா இருக்கு தெரியுமா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கணும். உங்க பிள்ளைங்க எங்க கத்துக்குவாங்க. இது கடந்த நாட்கள் நான் சிந்திச்சேன். எவ்வளவு சிந்தனைகள் வந்த காரியம்னா, பைபிள பிள்ளைங்க எங்க பார்க்காங்க, சர்ச்சில். கரெக்டா? பைபிள பிள்ளைங்க இல்ல, பைபிள்ன்றக்கானே சர்ச்சு தான் சொல்லி கொடுத்து சர்ச். ஆனா உண்மை என்னன்னா, பைபிள பிள்ளைங்க நம்ம கிட்ட பாக்குறாங்க. பைபிள பிள்ளைங்க நம்ம கிட்ட பாக்குறாங்க. நாம எப்படி நடக்கிறோமோ அதுதான் பைபிள்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்காப்ப. ஒரு குழந்தை சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரும்போது எங்க அப்பா பொய் பேசாம இருக்கிறாரா, எங்க அப்பா உண்மை பேசாம இருக்கிறாரான்னு பாக்குது. ஏன்னா பைபிள் சொல்லுது பொய் பேசாதன்னு சொல்லுது. அப்ப எங்க அப்பா அது என்ன ஆகுதுன்னா, அதை முதல்ல பிள்ளை எங்க பாக்குதுன்னா, வீட்டுல தன்னுடைய தாய் தகப்பன்ட்ட பாக்குது. தான் தந்தை தகப்பா பொய் பேசாம, வேஷம் போடாம, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசாம, பொருளை பேசாம அந்த சொன்னபடி வாழ்றாங்களான்னு பிள்ளைங்க பாக்குது. அந்த புள்ள வளர்ந்து வர 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 என்ன ஆகுது அப்படின்னா, பைபிள் அதுக்கப்புறம் நீங்க உங்க கட்டாயத்துக்கு படிக்குது. உங்க கட்டாயத்துக்கு பிள்ளைங்க பைபிள் படிக்குது. அவங்க விரும்பி படிக்கிறதா ஒரு தனி சேர்த்துற கயிறு இருக்கு இல்ல, நம்ம பார்த்துருப்பீங்க எல்லாம். இப்ப பழைய நீங்க தண்ணி நம்ம கிணத்துல சேர்ந்தோம்னா அந்த காலத்துல அந்த கயிற்றுல பெத்த பையன் அடிச்சிருக்க கூட நான் பார்த்தேன். பைபிள் யாருங்க அவர் அன்பின் தெய்வம். அன்பை குறிச்சு சொல்லி கொடுத்தீங்க, அந்த தண்ணி சேர்க்கிற கயிற்று அடிச்சு சொல்லி தரீங்க. இவ்வளவு பயிர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மீட்டிங்ல எல்லாம் வந்து பிள்ளைங்களை என்கரேஜ் பண்றதுக்கு 3 நாள் கிளாஸ், நம்ம எல்லாம் செய்தி கேட்போம், அவங்க எல்லாம் கீழே தனியா கிளாஸ் நடந்துருக்கு. அப்ப அதுல வந்து நான் சரியா சொல்லல, நம்மள சரியா பரிசு வாங்குறதுக்கு அந்த பிள்ளைய ஒரு தாயை அப்படி திட்டுறாங்க. வாங்கிட்டு எங்க புள்ள பரலோகத்துலதாங்க பரிசு வாங்கணும், அதுதான் மெயின். இந்த மாதிரி வளர்ப்பு முறைகள்ல வரக்கூடிய கோளாறு சர்ச்சை வரும். இப்படி எல்லாம் பைபிள சொல்லி கொடுக்க சொல்லி கட்ட சொல்ல எங்க நீங்க சொல்லவே வேணாம். புள்ள உங்களை பார்த்து சர்ச்சு, உங்களை பார்த்துக்குள்ள சர்ச்சுக்கு வரும். அப்படி வரல அப்படின்னா நம்ம பிள்ளைங்க இருக்கிறது வேற யாரும் இல்லை. உலகம் இருந்துச்சு, அவங்களோட சேர்ந்து கேட்டு போயிட்டே, இவங்களோட சேர்ந்து கேட்டு போயிட்டே நம்ம சொல்றோம். கிடையாது. பிள்ளையை சீரழிச்சு நம்ம பிள்ளையை கொடுத்தது யாரு? கர்த்தர். அவர்கிட்ட யாரு கணக்கு சொல்லணும்? பிள்ளைய வளர்க்கலன்னா நம்ம தான் பதில் சொல்லணும். நம்ம கூட சீரழிஞ்சுட்டு போச்சு, சரியா வளரல, தெரியுது அப்படின்னா. சமீபத்துல நான் கேட்ட ஒரு சாட்சி, என் பிள்ளைகிட்ட, என் பிள்ளைங்க எல்லாமே சின்ன வயசுல தான் நல்லா சர்க்கிள் எல்லாம் வளர்ந்துருங்க. அந்த பிள்ளைங்க தான் கரெக்டா அந்த ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அப்ப அந்த சர்ச்சுக்கு அங்க எப்படி எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு இப்ப எதார்த்தமா கேட்க, அவங்க வீட்டுல நல்லா இருக்காங்க. எங்க அண்ணன் இன்னும் தண்ணி மட்டும் போட்டு
உள்ள அண்ணனை பத்தி சொல்ற சாட்சி. எங்க அண்ணன் இன்னும் தண்ணி மட்டும் போடாது. அந்த பசங்க எல்லாம் சபையில வர பசங்க. தங்கச்சி சொல்ற சாட்சி பாத்தீங்களா? அந்த பையனை நானும் பார்த்திருக்கேன் பஸ் ஸ்டாப்ல. உச்சக்கட்ட ஓக் அந்த மாதிரி இருக்கணும். அவங்க அப்பா 30 வயதுக்கு இருக்காரு. என் உள்ள வந்து சொல்றா இந்த மாதிரி சொல்லுது. இதெல்லாம் என்ன வேதத்தை நீங்க வந்து தேனிலும் தெளிதேனமா இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த வேதத்தை நீங்க தேனா கொடுக்கறதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டீங்கன்னா சோம்பா தேனம் கொடுத்தீங்க. அளவுக்கு மீதினா அமிர்தமும் நஞ்சு. அவ்வளவுதான். நீங்க வந்து கட்டாயப்படுத்தி பைபிள் படிக்க சொன்னீங்கன்னா அதுதான் பிள்ளைகளுக்கு ரசமா மாறும். நாளடைவு அவன் சர்ச்ச விருப்பான், உங்களை விருப்பான், எல்லாத்தையும் விருப்பான், உலகத்தை நேசிப்பான், உலகத்தோட பின்னாடி போவான். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு உலகத்துக்கு பின்னாடி போனவனா தான் பார்த்தேன். பைபிள் காலேஜ் பிடிஹெச் படிச்சுட்டு உலகம் தான் பெருசுன்னு போனவனா இருக்கான். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, வேதத்தை நீங்க என்ன பண்ணணும்னா தேன் போல படிக்கணும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடவுளை நீங்க வெளிப்படுத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆதாயம் பண்ணணும். இது சத்தியம். இது சத்தியம். வேதத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கை இல்ல கத்தவங்க கிட்ட அப்படின்னா பிள்ளைங்களை நீங்க சர்ச்சுக்கு வா பைபிள் படி நீங்க இப்படி இது முழங்கால் போட்டு ஜோப் பண்ணுன்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் உங்க பேச்ச கேட்கும். அவன் வளர்ந்துருவான். வளர்ந்ததுக்கு அப்புறம் எதிர்த்துக்கிட்டு நிற்பான் பாருங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? சாட்டை வச்சு வச்சிருக்கீங்களா? நம்மள அதுதான் வளர்த்துச்சு. கீழ்படியில் உள்ள பிள்ளைகளா வளர்த்துச்சு. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க என்ன பண்றீங்க? ஞானம் உள்ளவனா இருக்க அப்படின்னா நீ சத்தியத்துக்கு சாட்சியும் தோணும் ஆதாரம் உன்னை பார்க்கிறவங்க பைபிள் படிக்கணும். அது என்னையா இருக்க முடியும்? அப்படி இருக்கிறது அவருடைய இருதயத்தின் விருப்பமாயிடும். அது அவருடைய ஆசையா இருக்கு. நீங்க மட்டும் நீங்க தியானி, நீங்க வாங்குங்க, அதோடைய சந்தோஷத்தை பாருங்க. இந்த உலகத்தை ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அடுத்து நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 1 Corinthians 1:27. அவங்க ஏன் அப்படி ஆசைப்படாதுன்றதுடைய ரகசியத்தை நமக்கு இருக்கு. 1 Corinthians 1:27 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் எதுக்கு அப்படி ஆசைப்படுறாரு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. எதுக்காக அப்படின்னாக்கா ஞானிகளை நான் வெட்கப்படுத்தணும். இந்த உலகத்துல தன்னை ஞானி சொல்லிட்டு தெரியலாம் பார்த்தியா, பெருமை பேசிக்கிட்டு தன்னுடைய கல்வியினாலும் செல்வத்தினாலும் தன்னுடைய சுய அறிவினாலும் கடவுளை காமி நம்பரேன்னு நான் சொல்றோம் முன்னாடிக்கும் கண்டு விசுவாசிக்கிறத ஆனாலும் விசுவாசிக்கிறது விசுவாசம் போகமாட்டேன் சொல்லுவார். சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் அதுவும் அவங்க சொல்றக்கூடியது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா சொல்லுவார். அவரை நான் பார்க்கணும், அந்த பட்டையை கையை போட்டு நான் இது பண்ணணும், அப்பதான் அவர் இயேசு கிறிஸ்துவ நம்ம நம்ப வேண்டாம். யாரு அவங்க சீடன் தான் சொன்னான், அடுத்தவன் சொல்லல. அப்ப அவர் மறுபடியும் சரி அவனுக்காக கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அங்க வரும்பொழுது அப்ப விசுவாசிக்கு ஏன் ஏற்பட அப்ப அவங்க அப்ப சொல்லுவாரு, பார்த்து விசுவாசிக்கிறப்பா, பார்க்காம இருக்கிறாங்க விசுவாசிக்கிறாங்க, அவங்க தான் வாக்கியம். அப்ப இவர் கர்த்தர் நம்மள மேல ஏன் நம்ம பைபிள் படிக்கணும், நம்ம ஞானிகளா இருக்கணும்னு விரும்புறாரு அப்படின்னா இந்த உலகத்தினுடைய ஞானிகளை வெட்கப்படுத்த முடியும். அவர் நம்மளை தெரிஞ்சுக்கும் பொழுது நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல ஆகாதவனாக தள்ளப்பட்டவர்களாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் பேதைகளாகவும் பைத்தியங்களாகவும் தான் கர்த்தர் சொல்லுவோம். அவருடைய செலக்ஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நம்ம ஒரு ஆவாவளியா தான் இருக்கு, ரொம்ப யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கு. ஆனா அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதனுடைய பிள்ளை ஒருவதான் அவர் வைக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஞானிகள் நான் வெட்கப்படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்க ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். அந்த ஞானம் அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னாக்கா அது பரிசுத்த வேதாகம். பரிசுத்த வேதாகம் நீங்க நித்திய தீவனை சுதந்திரத்தை கொண்ட ஒரு ஜனமாக அவரை நோக்கி ஓடி வரும்படியாக அவர் எதிர்பார்க்கக்கூடியவர். உலகம் எல்லாம் எங்க ஓடிட்டு இருந்தாங்க, அதனுடைய போக்குல ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் எனக்கு வந்து பைபிள் வசனம் தெரியல, என்னால ஒரு காரியத்தை தியானிக்க முடியும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு எந்த வெளிப்பாடுமே இல்லை, நானும் தான் படிக்காமலாம் இல்லை, பைபிள் படிச்சுருந்தாங்க இருக்கேன் அப்படின்னு நமக்கு வந்து குறை இருக்குல்ல. என்ன குறை? ஞானத்துல குறை இருக்கு.
இப்ப யாக்கோபு எடுங்க 1:5. யாக்கோபு 1:5 வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைகிறவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் படிக்கப்படாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்கப்படுவான். நம்முடைய கர்த்தர் நம்முடைய கர்த்தர் நமக்கு பிதா மாத்திரம் இல்லைங்க, அவர் நமக்கு ஒரு நல்ல ஆசான். அவர் நமக்கு நல்ல போதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டீச்சர். அப்படிங்கும் பொழுது ஒரு டீச்சர் டவுட் கேட்கிறான், ஒரு டீச்சர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்கிறாங்க, எனக்கு தெரியலைங்க நினைக்கிறது சொல்லி கொடுங்க. டீச்சர் என்ன டென்ஷன் ஆவாங்க, டீச்சர் டென்ஷன் ஆவாங்க. இது கூட தெரியலையா அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா அந்த டீச்சர் வேலைக்கு அவங்க தகுதி இல்லைன்னா டீச்சரா இருந்தா சொல்றேன். அப்ப ஒருவேளை அவங்க கேட்கிற டவுட் நமக்கு தெரியாம ஓடுறோம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல என்ன பண்ணுன்னா நம்ம வெளிப்படையா ஃபிராங்கா என்ன பண்ணுவோம், சார் இதை நான் கூட சொல்றேன் என்ன சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ணி சொல்றோம். இது ஒரு பிராக்டிகலான டீச்சருடைய நிலைப்பாடு. இப்ப ஆண்டவராகிய நீ போறது நமக்கு ஞானம் இல்லை அப்படின்னா நம்ம எங்க போகணும் அப்படின்னாக்கா தேவன். நீங்க வேதம் வாசிக்கும் போது ஜெபிங்க. பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணணும்னா, இந்த வேதத்தில் உள்ள புதைபொருள் ரகசியங்களின் பொக்கிஷங்களை எனக்கு திறந்து வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற மனசு இருக்குதாங்கிறதான் கேள்வி. நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பைபிள் படிக்கிறீங்களா, இல்ல கிறிஸ்துவோடு இருக்கணுங்கிறதுக்காக பைபிள் படிக்கணும்? பைபிள் படிக்கிறதுல பல நிலைமைகள் இருக்கு. கடமைக்கு பைபிள் படிக்கிறது எனக்கு அது என்ன சாமி கண்ணை குத்திங்கிற பையன் நம்ம குழந்தை பிறகு இவர் கண்ணையெல்லாம் குத்த மாட்டார். நீங்க பைபிள் படிக்கிறீங்கனால எதுவும் கேட்க மாட்டாரு. இப்ப பைபிள் படிக்கிற முறைகள்ல நாம் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணிட்டு பைபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா யாருக்கும் 1 வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். அவர் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கெடுத்துக் கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே. அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்களே, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது நாம் எப்படி அடம் பிடிச்சு ஒரு பொருளை வாங்குறோமோ அதே மாதிரி தேவனுடைய சமூகத்துல நீங்க இதை கேட்கலாம். உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அப்ப நீங்க கேட்கணும். கேட்கும் பொழுது என்ன உங்களுக்கு கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 7ஆம் அதிகாரம் 7, 8 எல்லாருக்கும் மனப்பாடம் தெரியும். ரசிக்கப்படாத முக்கிய வசனம் தெரியும் இல்லையா? 7, 8 ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். 7, 8 அப்படிங்கிறீங்க. 7ஆவது வசனம் 8ஆவது வசனமும் 7ஆவது அதிகாரம் 7, 8. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கணும் வசனம் இருக்கு இல்லையா? இதை வச்சு எனக்கு ஒரு சர்ச்சைக்காரங்க சொன்னாங்க, நான் டீச்சரா இருக்கும்போது நீங்க கடவுள்கிட்ட பெருசா நீங்க கேளுங்க அப்படின்னு, வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், பக்கத்து வேணும், பிரிச்சு வேணும், உங்களுக்கு எது வேணும்னா கடவுள்கிட்ட கேளுங்க, கேட்டு வாங்கிக்கீங்க அப்படின்னு பொதுவான நிலைமையில எல்லாரும் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லைங்க. இதோட இது என்னன்னாக்கா யாக்கோபு 1:5 நம்ம வாசிச்சோம் இல்லையா? எங்க கேட்கணும்? தேவனிடத்தில் கேட்கிறவன் என்ன கேட்கணும்? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். அப்ப கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுற காரியம் என்னன்னா, வேத பொக்கியங்களுடைய மறைபொருள் ரகசியங்களை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் சாதாரணமாவே கொடுப்பாரு. இதுக்காக நீங்க முழங்கால நின்று கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பிள்ளைக்கு டாக்டர் செய்ய வேணும் என்ன கிடைக்கும், அது நம்ம ரொம்பதான் அதை அனுப்பிக்க வேண்டியது இல்லை. விசிகி சொல்றேன், அனுப்பிக்கலாம் வேண்டியது இல்லை. பையன் டாக்டர் ஆகணும்னாக்கா ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு கட்டுப்படி சொல்ல விட்டுருங்க. அவன் என்ன ஆகுதுன்னு அவர் முடிவு பண்ணியிருப்பாரு. நாளைக்கே ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஊழியக்காரன் அனுப்பிட்டாக்கா நம்ம ஒரு காலம் முடியுமா? அவர் ஒவ்வொரு பிள்ளையும் நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு சித்தத்தோட கூட கொடுக்குறாரு இல்லையா? அவன் எதுக்காக பிள்ளைகளை கொடுத்தாருங்கிறது நாம் ஜெபம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவனுடைய நடக்கை பிள்ளையானது அதனுடைய நடக்கையில வழங்கப்படும். இப்படிதான் பிள்ளை வரப்போகுது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்கும் போது அப்ப கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு ஞானத்துல குறை இருக்குது நம்ம கிட்ட அப்படின்னாக்கா பைபிள் படிக்கும் போது எனக்கு புரிய மாட்டேங்குது. அது சொன்னபடியாதான் சமீபத்துல நாங்க இருந்த ஒரு சபைக்குள்ள செய்தி கொடுக்க சொல்லி, ஏன்னா எனக்கு முன்னாடி ரசிக்கப்பட்ட ஒருத்தர் தான் அது செய்தி கொடுக்க சொல்லி சொல்லும் பொழுது அந்த அதாவது இதுல அரசியல் நிறைய இருக்கு. அரசியல் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. கிறிஸ்தவர்களே இந்த அரசியல் இருக்கு.
அதாவது செய்தி கொடுக்கக்கூடிய திறமைக்குள்ள கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட வரம் பெற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க சபையில. ஆனா அவங்கள வந்து அவங்க கூப்பிடுறாங்க, இவன் வந்து என் சொந்தக்காரன், இது எனக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப நாளா இருக்கான் அப்படிங்கிற அடிப்படையில தான் நிறைய இடங்கள்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சபைகளை பயன்படுத்தப்படுறாங்க. அப்ப அதை பயன்படுத்தும் பொழுது அந்த தம்பி இல்ல, எனக்கு தம்பி தான் நினைக்கிறேன், வந்து நிற்கும் போது ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றாரு, எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி தியானத்துக்கு போனேன், அவரு மாதிரிலாம் எனக்கு வராதுங்க, எனக்கு இங்க எப்படி இருக்குதோ அப்படிதான் நான் படிக்கிறேன் அப்படின்றாரு. அது தப்பு இல்லைங்க, அவர் பக்கா ப்ராக்டிக்கலா அந்த விஷயத்தை கொடுத்தாரு, பக்கா ப்ராக்டிக். அப்ப பைபிள் படிக்கும்போது அங்க என்ன இருக்கா அப்படிதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம செய்தித்தாள் வாசிக்கிற மாதிரி தான். செய்தித்தாள் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இப்படிதான் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஆனா வேதாந்தமும் செய்தித்தாள் வந்து இது ஒரு வரலாற்று புத்தகம், எதிர்காலத்தினுடைய ரகசியங்கள், இது ஒரு தோசியத்தையே நம்ம சொல்றது, நம்ம எதிர்காலம் எப்போ இருக்குன்னு சொல்றது, நம்ம எல்லாரும் தோசியை பார்க்குற மாதிரி நம்மளுடைய எதிர்காலத்தை பார்க்கணும் அப்படின்னாக்கா அது இதுலதான் எழுதி இருக்குது. இதுல கட்டம் போட்டு இது எல்லாமே எது எங்க உட்காந்துருக்குன்னு கட்டம் இருக்கு. இந்த கட்டம் சரியா இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் கட்டம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை தியானிக்கணும். என்னை குறித்து உங்களுடைய சித்தம், நான் ரட்சிக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும் போது என்னை ஏன் ரட்சித்தீங்க? ஏதாவது திட்டம் இருக்காது அப்படின்னு என்ன பண்ணணும்? நாம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்க படிச்சுக்கிட்டு இருந்த உங்ககிட்ட அந்த பைபிள் பேச ஆரம்பிக்கும். பைபிள் பேசி கேட்டுருக்கீங்களா? பைபிள் படிச்சு பார்த்துருக்கீங்க, பேசி கேட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா கர்த்தர் உங்களை நேசிக்கிற வகையை. இந்த உலகத்துல ஆடியோ புக் இருந்தாங்க, மற்றதெல்லாம் ஆடியோ புக் கிடையாது, ஜஸ்ட் வீடியோ. இந்த ஆடியோ புக் நம்மகிட்ட பேசக்கூடியது என்னன்னா நமக்கு என்ன தேவையோ எதை பேசணுமோ அதை பேசுறோம். அப்ப வேதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கேட்டு அந்த ஞானத்தை வாங்கிக்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா நாம என்ன பண்றோம்னா இந்த உலகத்துல எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் உண்மைதான். உண்மையிலேயே அது குப்பை தாங்க. இது ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கலாம். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்குறோம். இந்த பேனா கடையில இருக்கும்போது எவ்வளவு சூப்பரா இது பண்ணி லைட் இதெல்லாம் போட்டு வாங்கும் போது பல இன்னும் அதே பேனா நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாள் ஆச்சுனாக்கா அந்த மதிப்பு இருக்காது, மதிப்பு கிடையாது. எந்த பொருளுமே நீங்க ஷோரூம்ல இருக்கும் பொழுது இருக்கிற மதிப்பை காட்டணும். அது நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் மதிப்பு குறைஞ்சிடும். இதுக்கு ஒண்ணு பாக்குறதா அப்படிதான் மாப்பிளை பார்க்கணும். அந்த பிள்ளையை பொண்ணு பார்க்கும்போது நம்ம கொடுக்குற மரியாதை, அந்த பையன் மாப்பிளை பார்க்கும்போது நம்ம கொடுக்குற மரியாதை, வாழ்க்கையில வாழும்போதுங்கிறதுனா அது கொஞ்சம் டவுட் தான். அவங்க 2 பேரும் வாழக்கூடிய வைக்கிறோம். அதே போல எந்த ஒரு பொருளுக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்கு. திறக்கிறான்னா கண்டிப்பா அவனுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு வேலிடிட்டி உண்மையில. அப்ப வேலிடிட்டியே இல்லாத ஒரு விஷயம் எதுனாக்கா பரிசுத்த வேதாந்தமும் தலைமுறைகளை தாண்டி வரும். அப்ப தலைமுறைகளை தாண்டி வரக்கூடிய இந்த சொத்தை கையிலேயே இருந்து அந்த நம்ம பேர்ல பல லட்சம் கோடி பணம் போட்டு அதை எடுத்து செலவு பண்ணி அனுபவிக்காம இருக்கிறோம் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாள். ரட்சித்து நாம என்ன பண்ணக்கூடாது? முட்டாளா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு நாம கர்த்தருடைய காரியங்கள்ல ஞானவங்களாக இருக்கின்ற தேவன் இன்று உங்களோட கூட பேசுகிறவராக இருக்கு. அவரோட ஆசை என் உள்ள வந்து 4 பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. என் உள்ள பேசினான்னா அவர் அதிகாரமுடையவராக போதித்தார்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து பேசும்போது அதிகாரமுடையவராக போதித்தார். அப்ப அதனுடைய எல்லா பவரும் அந்த பைபிள்ல இருக்கு. நீங்க வாசிக்கும் பொழுது உங்களோட பேச்சே மாறிடும். எல்லாமே உங்களுடைய பேச்சு, உங்க நடவடிக்கை, உங்களை குறிச்சு நீங்க 4 பேர் மத்தியில இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையிலேயே வித்தியாசம் இருக்கும். காரணம் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை, மதிப்பு எல்லாமே இந்த வேதம் உங்களுக்கு வாங்கி கொடுக்குது. இந்த பைபிள் உங்களை ஒரு செல்வாக்குடையவனாக, மதிப்பு மிக்கவனாக மாற்றும். காரணம் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய புத்தகங்களை கட்டுரை நாவற்றுக்கு மேலான பொக்கிஷம் பரிசுத்த வேதம். அது கண்டிப்பா தன்னுடைய வேலையை செய்யும். தனக்கு உண்டான மதிப்பை உங்களுக்கு. இப்ப அதை தொடர்ந்து நாம் வாசிப்போம். எபேசியர் 4, அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 9:10 வாசிங்க. ஞானம் அப்படிங்கிற ஞானம் நான் வாசிச்சிருக்கோம் இல்லையா? அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே. இதுதான் ஆரம்பம்.
இப்ப உங்களுக்கு ஞானம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்க ஒரு ஜோசிய மாதிரி வச்சுக்கீங்க, நீங்க கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பயமில்லாத இருந்த ஒரு வாழ்க்கை எப்ப நீங்க பயப்படுறீங்களோ, சத்தியத்தோட பைபிள்ல போய் சொல்லியிருக்கேன் தெய்வம் நான் இப்படி பண்றேனே அப்படின்னு நீங்க என்னைக்கு யோசிக்கிறீங்களோ அதுதான் பரிசுத்தரின் அறிவே அறிவு. அவரை அறியக்கூடிய அந்த நோயிங் த ஃபேக்ட் அதை நீங்க அந்த அளவுக்கு வரும்பொழுது, அந்த அறிவு உங்களுக்குள்ள வரும்பொழுது அந்த பயப்படுதல் உங்களுக்கு வரும். தியானத்துல நாம சிந்தித்தது போல பயம், பல நிலைமைகள்ல பயம் இருக்கு. தடி எடுத்தா பயம் வரும், அடிச்சா பயம் வரும், பல நிலைமைகள் இந்த உலகத்துல பயம் இருக்கு. ஆனா இவங்க அன்புக்காக பயப்படுகிற ஒரு கூட்டம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஜனங்கள். இப்ப அடுத்தது எபேசியர் 4:14-15 வாசிங்க. எபேசியர் 4. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சுருக்கம் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்சினாலே அழைக்கிறது போல அடிப்பட்டு அழைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவங்கள் எல்லாவற்றையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் 14 ஆரம்பமும் 15 முடிவும் பாருங்களேன். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தார்? இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக சத்தியத்துக்கு அவர் தலையாக அவர் நிறுத்திவிட்டார். அப்ப நாம யாரா இருக்கக்கூடாது, இனி குழந்தையா இருக்கக்கூடாது. அதாவது பைபிளை பத்தி நமக்கு தெரியாம இருக்கவே கூடாது. பைபிளை பத்தி நமக்கு தெரியாமையே இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தையாவே இருக்கிறோம். ஒரு குழந்தை வளர்ச்சியே இல்லாம இருக்குது அப்படின்னா ஒரு தாய் தகவலுக்கு அதை விட வேதனை பெரிய வேதனை இல்லை. நாங்க குடியிருக்கிற பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை பிறந்து அது எத்தனை வயசுன்றது ஞாபகம் இல்லை, அது இவ்வளவுதான் இருந்தது. அந்த குழந்தை வெளியில எடுத்துக்கு வந்து குடிப்பாட்டோம். கரெக்டா நம்ம கையை வச்சோமா அந்த குழந்தை வரைக்கும் அவ்வளவுதான். அந்த குழந்தைக்கு 3 வயசு 6 வயசு எத்தனை வயசு? 8 வயசு. எங்க பக்கத்து வீட்டுல அப்ப பேசி பாப்பா பிறந்தவரப்ப அந்த பக்கத்து வீட்டுல ட்ரைனிங்ல வட்ட வீட்டுல அந்த குழந்தை வெளியில குளிப்பாட்டும் போது அப்பதான் மாட்ட முடியாது அந்த குழந்தைய. மற்றபடி வெளியே எடுத்துட்டு வர மாட்டாங்க. 8 வயசு அந்த குழந்தை. அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தை சைஸ் தான் இருந்தது. இப்ப என் பையனுக்கு 21 வயசு. இன்னும் 1 வயசு 1.5 வயசு பையனுக்கு உண்டான வச்சுதான் எனக்கு. இப்ப இது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவு துக்கம். அதே மாதிரி அந்த 8 வயசு குழந்தைய வந்து பிறந்த குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டுவோம். அப்பதான் செத்து வேற நாங்களும் இடம் மாதிரி வேற பக்கம் போயிட்டோம். இந்த குழந்தை இறந்து போச்சு. அதுக்கப்புறம் அவங்க மனசு இருக்கும். எவ்வளவு வேதனையா இருக்கும். எல்லாரும் பிள்ளையும் மாதிரி என் பிள்ளையும் வளர்ந்து அதுவும் படிச்சு ஆளாயி போகணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு மட்டும் இருக்காதா? இல்ல இப்ப நான் எங்க பக்கத்துல பண்ணாங்க நீங்க உங்களால முடிஞ்சாக்கா இந்த பிள்ளைகளுடைய பிறந்தநாளை நீங்க கொண்டாட விரும்பலாம். இந்த மாதிரி அனாதை ஆசிரமங்கள், பெற்றோர் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி மூல வளர்ச்சிகள் எங்க பிள்ளைகள் போல இருக்கக்கூடிய நிலைகளோட இதுக்கெல்லாம் ஒரு தடவை விசிட் பண்ணணும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹாஸ்பிட்டல்னா வசதியான ஹாஸ்பிட்டல்லாம் போவாதீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப எளிமையான போய் உங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு உங்க பிள்ளைங்களுக்காக நல்லா இருக்கிறதுக்காக தாராளமா செய்வீங்க. உங்க தண்ணியை கொடுத்தாலே கஷ்டம் பழம் தரேன்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது நாம அது நமக்கு கொடுக்கறது. அதே நேரத்துக்கு நம்ம இதெல்லாம் போய் செய்யும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி உண்டாகும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு கர்த்தருக்கு. ஆனா கர்த்தர் கடன் கொண்டாரு திரும்பி செலுத்தாமல் இருப்பாங்க. கண்டிப்பா ரெட்ட தனியாக உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி நிலைமைகளை நீங்க என்ன பண்ணுங்க, போய் அதை கூட செய்யுங்க. இப்ப குழந்தை வளரவே இல்லை அப்படின்னா யாருக்கு வேதனை? தாய் தரப்பட்டு ரட்சிக்கப்பட்டோம் இது விவசாயி எனக்கு பைபிளை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படின்னா யாருக்கு வேதனை? அப்படிங்கிற நாமளும் வந்து வராத ஒரு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, இனி குழந்தைகளா இருக்கணும். இன்னமா இருக்காரு வளருகிறவர்களாக இருக்கும்படிக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இயேசு கிறிஸ்து இருக்காரு. நீங்க அவர்கிட்ட தனிப்பட்ட நோக்கில என்னைக்குமே கிறிஸ்துவுக்கும் நமக்கும், அதாவது திரியேக தெய்வனுக்கு நமக்கும் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பர்சனலா இருக்கும். ரொம்ப தனித்துவமா ரொம்ப இம்பர்சனலா கடவுளுடைய சமூகத்துல முழங்கால் போட்டு நீங்க கண்ணீர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜபத்துக்கும் கண்டிப்பா உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணு தண்ணியும் இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயமா கருதப்பாங்க. தன்னுடைய புள்ள அழுவுது அப்படின்னா எந்த தாய் தகப்பனாலையும் தாங்கிக்க முடியாது. யாராவது பெற்றவங்க புள்ள அழுவது பார்த்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அப்படின்னா அது பெற்றவங்க கிடையாது, பேய் இல்லையா?
அதான் தேவன் விரும்பக்கூடிய காரியம் நாம் அவருக்கு தான் வளரும். இன்று அவர் நம்முடைய இருதயத்தை உங்களோட திறக்கிறார். அவர் என்ன விரும்புறார்? நீங்க வளரணும்னு விரும்புறார். வளரணும்னு விரும்புறார். நீதிமொழிகள் 10:8 வாசிங்க. இதயத்தில் யாருக்கும் கட்டளையை ஏற்றுக்கொள்கிறான் அறக்குறை மூலனோ விடுவான். இப்ப சத்தியத்தை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு இருதய ஞானம் வேணும். இப்ப வந்து நமக்குள்ள அந்த விருப்பம் வேணும். முதல்ல நான் சொன்னே, முதல்ல நமக்கு அந்த விருப்பம் வேணும். அந்த விருப்பம் இருந்தாக்கா கட்டளைகளை என்ன பண்றான்? அவன் கண்டிப்பா ஏத்துக்குவான். இல்ல அப்படின்னாக்கா அவன் மூடனாதான் இருப்பான். அவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வாழணும்னு தெரியாது, எப்படி நிக்கணும்னு தெரியாது, எப்படி நடக்கணும்னு தெரியாது. அவன் தடுக்கி தடுக்கி விழுவான். கடைசியா அவனோட வாழ்க்கை வந்து தத்துவக்குள்ள இருந்தாலும் சீரழிஞ்ச நிலைமையில இருக்கும். இப்ப நான் சில பசங்க வாலிப பசங்களை பத்தி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கும். அதுக்கு காரணம் பெத்தவங்க தான் அமையும். பெத்தவங்க தான் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. தேனை போல தேனிலும் தெளிதேனும் மதுரமுள்ளதான் இருக்கிறத போல நம்ம சத்தியத்தை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அடுத்தது மத்தேயு 5:8. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வாசிச்சு இதெல்லாம் செய்தியாக நம்ம இருக்கோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு வேற சொல்லுது. அப்ப நீங்க தொடர்ந்து தியானிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறீங்க சத்தியத்தை. அடுத்தது கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் புதுசமா திறந்து தர ஆரம்பிக்கிறாருன்னா அதுதான் தரிசிக்கிறது, கடவுளை தரிசிக்கிறது, சாமியை பார்க்கறதுன்னு சொல்றாங்க, பொதுவான நிலைமையில சொல்றாங்க. அப்ப கடவுளை தரிசிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா சத்தியத்தினுடைய புதைபொருள் ரகசியம் உங்களுக்கு தெரியுதுன்னு. இதுதான் உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டே வராது, வெளிப்படுத்திக்கிட்டே வராது. அப்ப கடவுளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. கடவுள் தன்னை வந்து உங்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அடுத்தது சங்கீதம் 73:1 வாசிங்க. கர்த்தர் எப்பயுமே உள்ளவர்தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இப்ப நம்ம இதயம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னாக்கா சுத்தமுள்ளதான் மாறிடுச்சு. மாறும் பொழுது அவர் நல்லவனா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில உணர ஆரம்பிப்போம். அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாய். அப்பதான் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு சுதந்திரிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு அந்த வாக்கியம் கிடைக்கும். இப்ப நாம மையப்பொருளா எடுத்த நீதிமொழிகள் 22 வாங்க. 22 அதனுடைய 20, 21, 21வது வசனத்தை வாசிங்க. 22:21 ஆலோசனையில் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? நீ எப்படி வாழணும், எப்படி போகணும், எப்படி நடக்கணும்னு நான் உனக்கு எழுதியிருக்கிறேன்னா இல்லையா? இப்ப ஒரு தப்பு செய்யும் போது பிள்ளைங்கிட்ட நம்ம பெற்றவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஒரு தப்பை தொடர்ந்து நம்ம பையன் செஞ்சுட்டான், 2வது தடவையும் அவன் செய்யறான் அப்படின்னாக்கா பிள்ளைங்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லியிருக்கலாம், நீங்க அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் நோட்டீஸ்? அப்ப என்ன பண்ணுவோம்? அடிக்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி புத்தி சொல்லியிருப்போம். அப்ப தடி எடுத்து தமிழ்கெல்லாம் 2 போடுவோம். ரஃபெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கலன்னா அவ்வளவுதான் இந்த உலகம் இருக்கிறது. ஆனா அதே நேரத்துக்கு கொடூரமா வளர்க்கும். நான் சொன்ன தனி சேர்ந்த அந்த கைட்டு எடுத்து ஏண்டா நீ வசனம் படிக்கலன்னு போட்டு அடிச்சு அவன் உடனாவே ஆயிடும். ஐயோ பாவம், ஒத்த பையங்க நவமாதாரம் வந்து பிள்ளையே இல்லாம வந்து சர்ச்சைக்கு வந்துகிட்டு இருந்து அதையே கண்ணீர் விட்டு அழுது பறந்த பல்ல அந்த பிள்ளையதான் இந்த கொடூரமா வளர்த்திச்சு. முன்னாடி மாட்டம் வாங்கி ரோட்ல அடிச்சுக்கிட்டே போகுது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். சரி, அதே மாதிரி பிள்ளைங்க பரிசு வாங்கலாம், அதுக்கு பரவாயில்ல. எங்க பரிசே வாங்கலாம் பரவாயில்லைங்க, நம்ம பிள்ளை வந்து ஒரிஜினல் பிரைஸ் வந்து அங்க போய் வாங்கணும். அதுக்கு தகுதி உள்ளவங்க நீங்க வளர்க்கணும். இந்த உலகத்துல உங்க பிள்ளைங்க எது கிடைக்கனாலும் அதை பத்தி எல்லாம் பெரிய விஷயம். அவங்களுடைய அன்பு கிடைக்கும். உங்க அன்புல ஒரு குறை இருக்காது. எவ்வளவு வாங்கிட்டு வரலன்னா அதுக்கு ஒரு அன்பு, எவ்வளவு வாங்கிட்டு வந்தா ஒரு அன்புன்னு அன்புல பாரபட்சம் நம்ம இன்னைக்குமே காண்பிக்கிறோம். வாங்கிட்டு வந்தாலும் வள்ளினாலும் பெத்த தாயின் கலப்படன்னு பிள்ளை போடலாம். அந்த அன்பு அந்த பையனை பெரிய ஞானியமாகும். உடனே பைபிள் எடுத்து படிப்பான், உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிப்பான், உடனே கர்த்தருடைய சத்தியம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சு உடனே அவனுடைய லைஃப் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துடும். அப்ப பிள்ளைங்க சத்தியத்தை நடக்கிறத காட்டிலே எனக்கு மேலான சந்தோஷம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் உங்க பிள்ளை கலெக்டர் இருப்பாரு. நிஜமா சொல்றாங்க, இதெல்லாம் அனுபவிச்சு நான்
இப்ப அடுத்தது நீதிமொழிகள் 23:15-16 வாசிங்க. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவர்களை பேசினார் என் உள்ளிருந்தயங்கள் மகிழும். சரி, அதை அப்படியே வச்சுக்கிட்டு நீதிமொழிகள் 22:20 மைய வசனம், நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்ச மைய வசனம், சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கிறது. நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லுங்கள். சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கு சொல்லி அனுப்புறாரு. இந்த இடத்துக்கு நம்ம வாசிக்கும் போது உன் இருதய ஞானம் உள்ளதா இருக்கும் பொழுது செம்மையானவர்களை பேசுறாரு. எதுக்கு அவன் அனுப்பணும்? அதுவே மாதிரி நீ இருக்கிற, நீ அதே மாதிரி நடக்கிறாங்க பொழுது என் இருதயம் எப்படி இருக்கும்? மகிழும் மகிழும். என் இருதயம் மகிழும். பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்டு கரெக்டா சொன்னபடியே வாழ்ந்துருச்சுன்னா அந்த பெத்தவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அவ்வளவா கிடையாது. அவன் வந்து கஞ்சி எல்லாம் நம்ம ஊத்த வேணாம், அவன் ஜாப் அட்மிஷன் போட வேணாம், அவன் நல்லா இருந்தானா போதும். எல்லா பெத்தவங்களும் இருக்கக்கூடிய எனக்கு வந்து நீ பார்க்கணும், நீ நல்லா இருக்க. எல்லா பெத்தவங்களும் பிள்ளைங்களை மனசார ஆசீர்வதிக்கிறது அர்த்தம் இல்லையா? நீ நல்லா இருந்தா போதும் சாமி, அதோட என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த சொல்லக்கூடிய அந்த இதுதான் வந்து கடவுள் சொல்றதும் அதுதான். அப்ப என் இருதயம் எப்படி இருக்கும்? மகிழும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. சரி, நிறைய வசனங்கள் வச்சிருக்கேன், நேரம் ஆயிடுச்சு, அதனால நம்ம இதோட முடிப்போம். நான் என்ன அந்த வசனத்தை மட்டும் சொல்றேன், நீங்க அதை புரிச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க முடிஞ்சா போய் பாருங்க. யோவேல் 2:26-27 எழுதிக்கிறதுல இருக்கீங்க. யோவேல் 2:26-27, ரோமர் 10:11, ரோமர் 10:11, யோவேல் 2:26-27, ரோமர் 10:11, சங்கீதம் 34:5, சங்கீதம் 34:5, ஏசாயா 49:23, சங்கீதம் 34:5, ஏசாயா 49:23. இதெல்லாம் சும்மா வீட்டுக்கு போய் வாசிக்கிட்டு போறோம். கடைசியா கர்த்தர் சொல்லி முடிக்கிறாரு ஓசியா 4:6, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை. பைபிளை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா, பைபிளை பத்தி நம்ம எதையும் கண்டுக்கல, ரட்சிக்கப்பட்டோட சரி, சட்டையே பண்ணல, சர்ச்சுக்கு போறோம் வாரோம், அதோட முடிச்சுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பிராக்டிக்கலா நம்ம எதையும் இது பண்ணிக்கவே இல்லை, உலகம் தான் சதம் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம்னா தேவன் யாரை மறக்கிறார் தெரியுங்களா? வாசிக்காம இருக்கிறவங்க மறக்கிறது இல்லைங்க, பிள்ளைகள் நம்ம மறந்துக்கிறாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளை நீங்க என்னெல்லாம் நினைச்சு இது பண்ணாலும் அதனுடைய சரியான பாதைக்கு வந்து சேராது. 2 மிஷினரி நம்ம அம்மா இந்த தாயாருடைய இதை சொல்லி முடிச்சிடறேன். ஒரு அம்மா சாகும்போது தன்னுடைய 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொல்லிச்சான், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் என்னுடைய கண்ணீரினால நினைச்சிருக்கிறவனே, என்னால உனக்கு சொத்து சேர்த்து வைக்க முடியல, எதுவும் கொடுக்க முடியல, இதுதான் சொத்து கையில கொடுத்தான் அந்த 3 பசங்க. அந்த ஒரு பையன் அதை வந்த 3 பேர் பெரிய வண்டிக்காரங்க பின்னாட்கள் வந்தாங்க. அதுல ஒருத்தர் உலகத்தையும் அசைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரசங்கியா வந்தார். அவர்தான் வெளியே முடியும். அந்த அம்மா வாழ்ந்து காமிச்சு வேதம்னா என்னன்னு அந்த அம்மா வாழ்ந்து காமிச்சு. அதே போல அம்மா இன்னொரு அம்மா தன்னுடைய மகன் மிஷினரியா போகணும்னு முழங்காலிலேயே 2 ஜவ் பண்ணி முட்டி அப்படியே காய்ச்சி போட்டான். அதனுடைய வாழ்நாள் பூரா ஜவ் பண்ணி நாம மிஷினரியா வரணும். அந்த பையன் பின்னாட்கள்ல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரசங்கியா போன ஜான் வெஸ்லி அப்படிங்கிறோம். இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஜெபிக்கிற தாயார் இருக்காங்க. பெண்களுடைய பங்கு ரொம்ப முக்கியங்க. பிள்ளைகள் நல்லா வரணும், ஆண்களுடைய பங்கு பெண்களுடைய இந்த வெற்றி சிறந்த வாழ்க்கை அவங்க வர்றதுக்கு காரணம் அம்மா முழங்காலத்துக்கு அழுதுக்கு வாழ்ந்து காமிச்சு. அதனால நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. நம்ம பிள்ளைங்க நல்லா இல்லாம போயிடுச்சு அப்படின்னா யார் கையில கேட்க? நம்ம கையில இருக்கு. அதனால நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாரு. அதனால நானும் பிள்ளைகளை மறந்துடுவேன். நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு, என் இருதயம் உன்னால மகிழும்னு சொல்லணும். அந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக நம்ம வந்து செவிச்சு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம், வாசிப்போம், சுவாசிப்போம், நம்ம ஜீவிப்போம். தொடர்ந்து தேவன் நம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய திருநாமமே என்று நீ